Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி வாங்க. நமக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் லெசனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமது சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றின தகவல்கள் தான் பார்க்க போறோம். அதுல பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் துணை என்ன கொடுத்திருக்காங்க, மக்கிய தொழு உரம் தயாரிக்க தேவைப்படும் பொருட்களை மட்டும் உரக்குழியுடன் கோடிட்டு இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்பீங்க. இதை பற்றின தகவல்கள் எல்லாமே மக்கிய தொழு உரம் எப்படி இருக்கும், இயற்கையான உரம் எப்படி இருக்கும், பசுந்தாள் உரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி விலங்கு எரி எப்படி இருக்கும், எதை கொண்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய மக்கிய தொழு உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம இந்த குழியில் உரக்குழியில் இங்கே நம்ம இட போகிறோம். இதுதான் உரக்குழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இங்கே போட போகிறோம். சரிங்களா? நமக்கு சுற்றி என்னென்ன உரங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாவரங்களின் இலைகள் கொடுத்துருக்காங்க, நெகிழி கழிவுகள், மாட்டுச்சாணம், உணவு கழிவுகள், அப்புறம் பயிர்களின் சக்கை, உடைந்த கண்ணாடிகள், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன உரம் தயாரிக்க போகிறோம், மக்கிய தொழு உரம் தான் தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் பயிர்களின் சக்கை, இங்கே பயிர்களோட சக்கையெல்லாம் இருக்கும்ல அது, அப்புறம் உணவு கழிவுகள், நம்ம சாப்பிட்டு போட்ட உணவு கழிவுகள்லாம் இருக்குல்ல, அது ரெண்டுமே நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம், மக்கிய தொழு உரம் தயாரிக்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாருங்க, பசுந்தாள் உரமாக மாற்றக்கூடியவற்றை மட்டும் எடுத்து எழுதுக. பசுந்தாள் உரம் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுஞ்சி செடி, புதர் செடி, இலைத்தலைகள். இந்த பாக்ஸில் இருந்து நம்ம பசுந்தாள் உரம் தயாரிக்க தேவைப்படும் பொருட்களை மட்டும் நம்ம எடுத்து எழுதிருக்கோம். கொழுஞ்சி செடி, புதர் செடி, இலைத்தலைகள். சரிங்களா? அடுத்து பாருங்க, படிப்பேன் எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா. நம்ம ஸ்கூல் புக்கில் 79வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை உரம் மற்றும் இயற்கை உரங்களின் வகைகள் அப்படின்ற தலைப்பில் இருந்து தான் இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் எழுத போகிறோம். சரிங்களா? பாருங்க, முதல் கேள்வி பாருங்க, மக்கிய தொழு உரம் என்றால் என்ன? மக்கிய தொழு உரம் நம்ம பார்த்தோமா, பயிர்களின் சக்கை, விலங்கு கழிவு மற்றும் உணவு கழிவுகள் போன்ற கரிம பொருட்களை பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகளால் சிதைவுறச் செய்தலே மக்கிய உரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பாருங்க, இயற்கை உரத்தின் வகைகள் யாவை? இயற்கை உரத்தின் வகைகள் யாவை? மொத்தம் எத்தனை இருக்கு? இயற்கை உரம், விலங்கு எரு, பசுந்தாள் உரம், மக்கிய தொழு உரம். அடுத்து பாருங்க, பசுந்தாள் உரத்திற்கும் விலங்கு எருவிற்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் விலங்கு எரு பற்றின தகவல் எழுதிருக்கலாம். விலங்கு பண்ணைகளில் இருந்து பெறப்படும் கழிவுகளே விலங்கு எரு. விலங்கு பண்ணைகள்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு, அந்த பண்ணைகள்ல இருந்து பெறப்படும் கழிவுகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விலங்கு எரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பசுந்தாள் உரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் இலை, சிறு கிளைகள், குத்துச்செடி, புதர் செடி போன்றவற்றை மக்க செய்வதன் மூலம் நமக்கு பசுந்தாள் உரம் பெறப்படுகிறது. அப்போ பசுந்தாள் உரம் அப்படின்னா தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பொருட்கள், விலங்கு எரு அப்படின்னா விலங்கு பண்ணைகளிலிருந்து பெறக்கூடிய கழிவுகள். சரிங்களா? அடுத்து பாருங்க, நீ விவசாயியாக இருந்தால் இயற்கை உரத்தை பயன்படுத்துவாயா, செயற்கை உரத்தை பயன்படுத்துவாயா, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கோங்க. இப்போ நான் எழுதியிருக்கேன், நான் விவசாயியாக இருந்தால் இயற்கை உரத்தை பயன்படுத்துவேன். ஏனெனில் இயற்கை உரம் மட்டும்தான் மண்ணை வளமிக்கதாக மாற்றுகிறது. நம்ம மண்ணை வளமிக்கதாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய உரம் எதுனா இயற்கை உரம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, செடியின் வளர்ச்சியை உற்று நோக்கி பதிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆக்டிவிட்டியாக நீங்கள் எடுத்து செய்யணும். வீட்டில் 2 தொட்டியை எடுத்து அதில் 2 செடிகளை வளருங்க. ஒரு தொட்டியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உரம், இயற்கை உரம் போடுங்க. இன்னொரு தொட்டியில் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வளர்க்க பாருங்க. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கணக்கிட்டு அதை நோட் பண்ணணும். அதை தான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு வாரத்தையும் நோட் பண்ணி அதுக்கு உண்டான தகவல்களை இந்த கட்டங்களில் நான் எழுதியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை பார்த்து நீங்கள் இந்த கட்டங்களில் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இது உங்களுக்கான ஒர்க். அடுத்து பாருங்கள், நம்ம பாட நூலில், அதாவது ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் 72, 73 கொடுக்கப்பட்ட அந்த கால்நடை இனங்கள், அதாவது மாடுகளோட இனங்களோட பெயர்களை தான் பார்த்து எழுத போகிறோம். இது பாருங்கள், இது என்ன வகையான மாடுனா கிர், இது மால்வி, இது செவ்வரி சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் பர்கூர், இது உம்பலா சேரி, இது பாதாவாரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள்,
பஞ்சகவியம் தயாரிக்க தேவையான பொருட்களை பாத்திரத்துடன் இணைக்க. இந்த பஞ்சகவியம் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவரங்கள் விவசாயத்துக்கு தேவையான பூச்சிகள் பூஞ்சைகள்லாம் அந்த விவசாய செடிகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பஞ்சகவியம் அதை வந்து தெளிப்பாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பஞ்சகவியம்னாலே நமக்கு 5 பொருள் வந்து முக்கியமாக தேவைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் முக்கியமாக தேவைப்படும், நெய், அப்புறம் மாட்டு சாணம், மாட்டின் சிறுநீர், ரெண்டுமே ஒரே பொருளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து தயிர், அப்புறம் வெல்லம். அப்போ நம்ம 5 பொருட்கள் என்னென்னதுன்னா மாட்டு சாணம் மற்றும் மாட்டின் சிறுநீர், அப்புறம் தயிர், வெல்லம், நெய், பால். இந்த 5 பொருட்களை வைத்து தான் என்ன தயாரிப்பாங்க, பஞ்சகவியம் தயாரிப்பாங்க. இது வந்து விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நமக்கு பக்க எண் 74ல் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். அதில் வந்து எதை பற்றின தகவல்னா உணவூட்டம் அப்படின்ற பற்றின தகவல், அதுக்குண்டான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கால்நடைகளுக்கு ஏன் சத்தான உணவு கொடுக்க வேண்டும்? கால்நடைகளுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கவும் நன்கு பால் கொடுக்கவும் கால்நடைகளுக்கு சத்தான உணவு கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், சக்கையில் உள்ள சத்துக்கள் யாவை? சக்கையில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. சக்கையில் என்ன சத்து இருக்குது? நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சத்து செறிந்த உணவுகள் யாவை? என்னென்ன உணவுகள் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருணை அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா உடைக்கப்பட்ட தானியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தானியங்கள், அடுத்து திணை, தீட்டப்பட்ட அரிசி, பருத்தி விதிகள் மற்றும் புண்ணாக்கு ஆகியவை கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சத்து செறிந்த உணவுகள் ஆகும். அடுத்து பாருங்கள், பஞ்சகவியத்தின் பயன்கள் யாவை? நம்ம பார்த்தோம், பஞ்சகவியம் தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் என்னென்னலாம் பார்த்தோம். அதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவியம் பூச்சிகளையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்து உங்களுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி தான் இதுவும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பால்லாம் வாங்கலாம், பால் பாக்கெட்லாம் வாங்கல, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பால் பாக்கெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாலில் என்னென்ன சத்துக்கள்லாம் காணப்படுகிறது, அந்த சத்துக்களோட அளவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இங்கே நோட் பண்ணி எழுதுங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன பால் வாங்குகிறோன்னா ஆவின் பால் வாங்குகிறோம், அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை தான் நான் இங்கே நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், முட்டையில் அடங்கியுள்ள சத்துக்களில் விடுபட்டதை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதில் அவங்களே கொடுத்துட்டாங்க கால்சியம், நீர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன எழுதலைன்னா தாது உப்புக்கள் இருக்குது, அப்புறம் புரதம் இருக்குது. சரிங்களா? அடுத்து நமக்கு பறவைகள், கோழி இனங்களை பற்றின தகவல்கள்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கோழின்னா பிராய்லர், இது கடக்நாத், இது அசல், இங்கே காக்கஸ், இது வந்து கொச்சின், இது பிரம்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு கோழி இனங்களும் ஒவ்வொரு வகையான செயல்பாடுகளை கொண்டிருக்கும். அந்த இனங்களை பற்றின பெயர்கள் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், பறவை பண்ணையிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பறவைகளிலிருந்து கிடைக்கும் உணவுகள், அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா முட்டை, இறைச்சி, உரம் இதெல்லாம் எடுத்துக்கலாம்லாம். பறவைகள்லேருந்து முட்டை எடுத்துக்கலாம், பறவைகள்லேருந்து இறைச்சி எடுத்துக்கலாம், அதே மாதிரி அதோட உரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பறவை கழிவின் பயன், பறவை கழிவு வந்து என்னென்ன பயன்களுக்கு உதவுகிறதுனா பயிர்களுக்கு நல்ல உரமாக பயன்படுகிறது. பறவை கழிவின் பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரமாக, பயிர்களுக்கு நல்ல உரமாக பயன்படுகிறது. அப்புறம் பறவை இறகுகளின் பயன், பறவைகளுக்கு இறகுகள் இருக்குல்ல, அதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையணை மற்றும் குளிர்கால மெத்தைகள் தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ பறவைகளோட இறகுகளை வச்சு நம்ம தலையணை தயாரிக்கலாம், குளிர்கால மெத்தைகள் தயாரிக்க இது பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தேனீக்களை பற்றின தகவல்களை பார்க்கலாம். இங்கே நமக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னா சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. முட்டைகளை கருவுற செய்யும், தேனை சேகரித்து கூட்டை சுத்தப்படுத்தும், ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒவ்வொரு வகையான தேனீகளையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ராணி தேனி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆண் தேனி, அப்புறம் வேலைக்கார தேனி. நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் தேனீக்களை பற்றின தகவல்களை பார்த்துருப்போம். இப்போ ஆண் தேனியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடும். அப்போ ராணி தேனி ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் வரை இடும்? 2000 முட்டைகள் வரை இடக்கூடியது தான் ராணி தேனி. அப்புறம் ஆண் தேனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளை கருவுற செய்யும். ராணி தேனி 2000 முட்டைகள் இடுமா, அந்த முட்டைகளை கருவுற செய்யக்கூடிய வேலை யார் செய்வா? ஆண் தேனி செய்யும். அப்புறம் வேலைக்கார தேனி என்னன்னு செய்யும் அப்படின்னா தேனை சேகரித்து கூட்டை சுத்தப்படுத்தும். அந்த தேனையெல்லாம் சேகரித்து அந்த கூட்டை, அந்த தேன் கூடு இருக்குல்ல, அதை சுத்தப்படுத்துறது தான் இந்த வேலைக்கார தேனி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தேனீக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய பயனுள்ள பொருட்கள் அப்படின்ற தலைப்பிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க.
இரத்தத்தில் உள்ள சிவப்பு நிறமியான ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க தேன் பயன்படுகிறது. அப்போ தேன் வந்து எதுக்கு பயன்படுகிறதுனா ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்கிறதுக்கு. அடுத்து தேன் வந்து டேஸ் பண்பையும் டேஸ் எதிர்பண்பையும் பெற்றுள்ளதுன்னா தேன் வந்து கிருமி நாசினி பண்பையும் பாக்டீரியா எதிர்பண்பையும் பெற்றுள்ளது. அடுத்து தேன் டேஸ் மற்றும் டேஸ் மருத்துவ முறைகளில் பயன்படுகின்றன. தேன் ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவ முறைகளில் பயன்படுகின்றது. அடுத்து பாருங்க, உயவுப் பொருட்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிப்பில் டேஸ் பயன்படுகிறதா தேன் மெழுகு. உயவுப் பொருட்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிப்பில் என்ன பயன்படுகிறது? தேன் மெழுகு. தேனிலிருந்து மெழுகு, அந்த மெழுகு பொருள் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் பயன்படுகிறது. அடுத்து தேன் கூட்டின் அறைகளை அமைப்பதற்காக டேஸ் தேனீக்களால் தேன் மெழுகு சுரக்கப்படுகிறது. அப்போ அந்த தேன் மெழுகு அப்படின்றத யார் சுரக்கிறா அப்படின்னா வேலைக்கார தேனீ. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கதையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பையன் வரான், அவங்க அம்மா மேஜையில் ஒரு 3 உணவுப் பொருட்களை வச்சுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிடித்ததை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதில் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் தேன் இருக்குது, அடுத்து பால் இருக்குது, அடுத்து முட்டை இருக்குது. அப்போ இதில் எது சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸராக இருக்குது. அப்போ ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு பொருளும் எந்திரிச்சு நான் தான் பெரியவன், என்ன சாப்பிடு, என்கிட்ட இது சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நானே பெரியவன், என்னிடம் வந்து புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் போன்ற தாது உப்புக்கள் உள்ளன, அதனால நீ எண்ணெய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? என்னென்ன இருக்குது? புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, அப்புறம் தாது உப்புக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அடுத்து பால் எந்திரிச்சு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அதில் பாலில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னா புரதம், கொழுப்பு, கால்சியம், அப்புறம் விட்டமின் டி இதெல்லாம் இருக்குது. அதனால் நீ எண்ணெய் கொடுத்தா உன்னோட எலும்புகள்லாம் பலமடையும் அப்படின்னு சொல்லி பால் சொல்லுது. அப்போ வந்து கணியன் நினைக்கிறான், ஓ உங்ககிட்டயும் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் தேன் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் தான் பெரியவன், நான் வந்து ரொம்ப இனிப்பாக இருப்பேன், என்கிட்ட என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம், இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மேங்கனீஸ் உள்ளன. மேலும் வந்து நான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்க உதவுகிறேன், அப்புறம் செரிமானத்திற்கும் பசியையும் தூண்டுகிறேன், ஆகவே நான் தான் பெரியவன், நீ என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தேனில் உள்ள சத்துக்கள், முட்டையில் உள்ள சத்துக்கள், பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு பொருளோட பயன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 3மே நமக்கு என்னது? சத்துள்ள பொருட்கள் தான். அப்போ நம்ம 3ஐயுமே நம்ம சாப்பிட்லாமா? அப்போ கணியனும் அதுதான் பிளான் பண்ணுறான். கணியன் என்ன செய்கிறான்னா, பாலில் வந்து தேனை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்றான், முட்டையையும் சாப்பிட்றான். அப்போ 3 பொருளையும் அவன் என்ன செஞ்சிடறான்? சாப்பிட்டு முடிச்சிடுறான். அதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். எலும்புகள் பலம் பெற எதை பருக வேண்டும்? அப்போ நம்ம எலும்புகள் பலம் பெற பாலை தானே குடிக்கணும்னு சொல்கிறோம். பாலை பருக வேண்டும். முட்டையில் உள்ள சத்துக்களை எடுத்து எழுதுக. முட்டையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருந்துச்சு? புரதம், கொழுப்பு மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் போன்ற தாது உப்புக்கள். அடுத்து பாருங்க, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் பசியை தூண்டவும் உதவுவது எது உதவுது? தேன். அடுத்து பால், முட்டை மற்றும் தேன் ஆகிய 3லும் உள்ள சத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். பால், முட்டை மற்றும் தேன் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் கால்சியம் தான். அடுத்து உங்களுக்கு எண் பக்கம் சொல்லி ஒரு எம்டி பக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய தகவல்கள்லாம் எழுதலாம். என்ன மாதிரி தகவல்களை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளோட படம் வரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பறவை இனத்தோட படமோ, இல்லை விலங்கு இனத்தோட படமோ, இல்லை இயற்கை உரம் தயாரிக்க தேவைப்படக்கூடிய பொருட்கள், இந்த படங்கள்லாம் ஒட்டி அதோட பயன்களை வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாலினி தனது வீட்டு தோட்டத்தில் உணவு கழிவுகளை ஒரு தொட்டியில் போட்டு அதன் மீது மண்ணை போட்டு மூடினாள். அக்கழிவிலிருந்து பெறப்படுவது என்ன? இப்போ உணவு கழிவிலிருந்து என்ன பெறலாம்? இயற்கை உரம் பெறலாமா? அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் இயற்கை உரம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு வேதி உரம், விலங்கு எரு, பசுந்தாள் உரம், மக்கிய தொழு உரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இயற்கை உரம் அல்லாததுன்னா வேதி உரம். அடுத்து கால்நடை பண்ணைகளிலிருந்து பெறப்படாத பொருள் எதுனா முட்டை, பால், தோல், எரு இதெல்லாம் கால்நடை பண்ணைகளிலிருந்து பெறலாம். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டினம் எது அப்படின்னா காங்கேயம். அப்புறம் பஞ்சகவியத்தில் சேர்க்கப்படாத பொருள் எது? நமக்கு பஞ்சகவியத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தெரியும். அதில் இங்கே கொடுத்துருக்காங்க, தயிர் சேர்ப்பாங்க, பசுஞ்சாணம் சேர்ப்பாங்க, வெல்லம் சேர்ப்பாங்க. ஆனால் காய்கறி கழிவை பஞ்சகவியத்தில் சேர்க்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், கோழி, வாத்து, புறா ஆகியவை வளர்க்கப்படும் இடம் எது அப்படின்னா
பறவை பண்ணை, நமக்கே தெரியுமில்ல, பறவைகள் வாழக்கூடியது பறவை பண்ணைகளில் தான். அடுத்து பின்வருவனவற்றுள் பறவை பண்ணையில் கிடைக்காதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பறவை பண்ணைகள்லேருந்து நமக்கு பால் கிடைக்காது. அடுத்து தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகள் அதிகம் காணப்படும் மாவட்டம் எதுனா நாமக்கல். தேனை சேகரிக்கும் பணியை செய்யும் தேனி எது? நம்ம பார்த்துருக்கோமா, வேலைக்காரி தேனி தான் தேன்கூட்டில் இருக்கக்கூடிய தேனெல்லாம் சேகரித்து வைக்கும். அடுத்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பண்ணை பொருள் எதுனா தேன் தான். தேன் தான் ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்கும். அடுத்து உங்களுக்கு மாத தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படித்து கீழுள்ள வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். அந்த விடைகளை பாருங்கள். அமுதன் என்னென்ன விலங்குகளை பார்த்தான்? அமுதன் ஆடுகள், வாத்துகள் மற்றும் வான்கோழிகளை பார்த்தான். வயலில் எந்த செடிகளை சேர்த்து உழுதனர்? ஏன்? வயலில் கொழுஞ்சு செடிகளை போட்டு உழுதனர். ஏனெனில் கொழுஞ்சு செடி பசுந்தாள் உரமாக வயலுக்கு பயன்படும். அடுத்து பாருங்க, உரக்குழியில் போடப்பட்ட கழிவுகள் எவை? மாடுகளின் கழிவுகள், கோழிகளின் கழிவுகள் போன்றவை உரக்குழியில் போடப்பட்ட கழிவுகள் ஆகும். அடுத்து கீழ்காணும் பொருட்கள் எதிலிருந்து பெறப்படுகின்றன? பால் எதிலிருந்து பெறாங்க? மாடு. தேன் தேனி. முட்டை கோழி. இறைச்சி மாடு மற்றும் கோழி. அடுத்து பாருங்க, கொள்கலனில் சேகரிக்கப்பட்ட பால் எங்கு எடுத்து செல்லப்பட்டது? எங்கே எடுத்து செல்வாங்க? கொள்கலனில் சேகரிக்கப்பட்ட பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. சரிங்களா? இப்போ இன்னைக்கு இதோட நமக்கு சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.